நேம் சூர்யா. நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். நானும் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் தான். அப்படியே வந்து பேட் ரிப்பேரு அந்த மாதிரி வந்து ஒரு 2016 அப்போது ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பேட் சேல்ஸு, பேட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி இப்போது இங்கே கோடம்பாக்கமில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து பேட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த வில்லோ நல்லா இருக்குது, எந்த வுட் நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லோரும் நம்மக்கிட்ட தான் சஜஷனே கேட்குறாங்க. ஸோ நம்மளே பேட்ச் சேல் பண்ணால் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்ல வுட்ஸை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம சேல் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்ல பேட்ச் கொடுக்கலாம் நல்ல ரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் சேல் ஸ்டார்ட் பண்ணோம். பேட்ச் சேல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி தான் ரிப்பேரிங் பண்ணுறோமே, ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வந்து வில்லோஸ் இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பேட் இங்கே ரிப்பேரிங்க்கு வர்றது வந்து மோஸ்ட்டாக ஹேண்டில் உடஞ்சிரும். அது எனி பேட் என்ன காஸ்ட்லியான பேட்டாக இருந்தாலுமே ஹேண்டில் உடையிறது, பேட் உடையிறது வந்து ரொம்பவே காமன். இப்போது வந்து 10,000க்கும் பேட் இருக்குது, 1 lakhக்கும் பேட் இருக்குது. ஸோ எந்த பேட்டாக இருந்தாலுமே ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது உடையிறதுக்கு. ஸோ அதனால் பாட்டம் ரிப்பேரு, பேட்டோட ஸ்பைனில் ரிப்பேரு, அந்த ஃபேஸ் பால் படுற இடம் வந்து சிப்பாக ஓப்பன் ஆகி வந்துடும், அது பேட் ஷோல்டரு, ஹேண்டில் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி A to Z ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே பேட் உடையும். எந்த ரிப்பேரை பண்ணவே முடியாதுன்னா பேட் வந்து ஹரிசாண்டலாக உடஞ்சிருச்சுன்னா அந்த பேட் ரிப்பேரே பண்ண முடியாது. மற்றபடி என்ன ரிப்பேர்னாலும் அதை சரி பண்ணிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கே 200-250 ஹேண்டில் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணுறோம். இல்லை இப்போ காஷ்மீர் வில்லோ, இங்கிலீஷ் வில்லோ தான் வந்து சவுத் இந்தியாவில் பெரிய பூம். இப்போது நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து காஷ்மீர் வில்லோ பேட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. 50-50 இங்கிலீஷ் வில்லோவும் யூஸ் பண்ணுறாங்க, காஷ்மீர் வில்லோவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி தான் காஷ்மீர் வில்லோ பேட்ச். ஸோ அதை எடுத்து பண்ணுறதுல வந்து யூஸ் இருக்காதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதே வந்து இங்கிலீஷ் வில்லோ பேட்ச்லேருந்து தான். சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ மேனுஃபேக்சரிங்குமே இங்கிலீஷ் வில்லோ பேட்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜாஸ்தி பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்க, வேறு நியூ பிராண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து காஷ்மீரி வில்லோ பேட்ச் வந்து எங்களோட வில்லேஜ் சைட்லலாம் நல்லா மூவிங் இருக்குது, ஸோ நீங்கள் அதை எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறவே இப்போது வந்து நாங்கள் ரீசெண்டாக காஷ்மீரி வில்லோ பேட்சும் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் வில்லோவுக்கும் காஷ்மீரி வில்லோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, காஷ்மீரி வில்லோ வந்து காஷ்மீரில் க்ரோ ஆகிற ட்ரீ, இங்கிலீஷ் வில்லோ வந்து யூகேல க்ரோ ஆகிற ட்ரீ. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, இப்போ காஷ்மீரி வில்லோ பேட் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு 1 year 1.5 years வருதுன்னா, ஒரு இங்கிலீஷ் வில்லோ பேட் வந்து 2 years 2.5 years வரும். ஸோ இந்த லைஃப் டைம் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ஒரு 3-4 months ஒரு சின்ன டேமேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காஷ்மீரி வில்லோ பேட்சில் வந்து ஒரு 1.5 months ஸ்டார்ட் ஆகிடும் உடையிறது. ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இல்லை இப்போ கண்டிப்பாக இம்போர்ட்டிங் ஈஸின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரி வில்லோ தான். ஏன்னா அது காஷ்மீர்லேயே இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிறதுனால ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இங்கிலீஷ் வில்லோன்னு போயிட்டோம்னா நம்ம யூகேலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டி, ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போய் தான் பேட் நம்ம கைக்கு வரும், வில்லோ நம்ம கைக்கு வரும். ஸோ இப்போ காஷ்மீர் வில்லோவும் சரி, இங்கிலீஷ் வில்லோவும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து grade 1, grade 2, grade 3, அப்புறம் சில நேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ காஷ்மீர் வில்லோவுக்கு வந்து grade 1, 2 இது 2 தான் இருக்குது. இங்கிலீஷ் வில்லோஸ்க்கு வந்து grade 1, 2, 3, BM, VBM, Y1, Y2, ஸோ இந்த நேம்ஸ் பாதி பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து யூகேல இருக்க ஒரு கோட் வேர்ட்ஸ். ஸோ இவ்வளோ கிரேடிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இப்போ grade 1 வந்து டாப் கிரேட் பேட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போது ஐபிஎல் பிளேயர்ஸ், இந்தியா ஆடுற பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாரும் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, grade 1 பேட்ச்சு. ஸோ நம்ம ஒரு இங்கிலீஷ் வில்லோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பர் 6, நம்பர் 5 இருக்க கிரேடில் இருக்க பேட்ச்லேருந்து குட் பேட்ச் கிடச்சிரும். கண்டிப்பாக சார், எல்லாருமே மேக் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரைஸிங் வந்து அந்தந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து எஸ்ஜி, எஸ்எஸ் இருக்குது, இவங்க தான் 2 பேரும் டாப் மோஸ்ட் கம்பெனி கிரிக்கெட் பேட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ எஸ்எஸ் வந்து ஒரு பேட்டில் ஒரு அமௌண்ட் கோட் பண்ணுறாங்கன்னா அதே அமௌண்ட்டு அதே பேட்டு தான், பட் எஸ்ஜியால் அந்த அமௌண்ட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து எஸ்எஸ் அளவுக்கு எஸ்ஜி வந்து ரீச் ஆகலை. இப்போ எஸ்எஸ் வந்து இந்தியன் டீம் மேட்ச் ஆடுதுன்னா 11 பேரில் 8 பேர் 9 பேர் எஸ்எஸ் பேட் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்ஜி பேட் ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே வில்லோ தான், ஒரே grade 1 வில்லோ தான். எஸ்எஸ் வந்து ஒரு 70,000 80,000 போட்டிருக்காங்கன்னா அதே சேம் வில்லோ, சேம் குவாலிட்டி, பஞ்ச், பேலன்ஸு, வெயிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எஸ்ஜியால் வந்து 80,000 போட முடியாது, 55,000 60,000 அந்த மாதிரி தான் கோட் பண்ணும். ஸோ வில்லோஸ் எல்லாமே சேம் தான். ப்ரைஸிங் வந்து அந்தந்த கம்பெனியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் பண்ணிப்பாங்க.
கிரேட் 1 பேட் வந்து நம்மளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்மளும் நிறைய கிளப்ஸ் வச்சுருக்கோம் கிரேட் 1ல். இப்போ எப்படின்னா யூகேலேருந்து அவங்க வந்து கிரேடிங்கில் அங்கேயே கிரேட் பண்ணி அனுப்புவாங்க, அதுதான் ப்ராப்பர் கிரேடிங். அவங்க ஒரு கிரேட் 1 பேட் கிளெஃப்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா ஒரு காட்டன்னு சொல்லுவாங்க ஒரு பாக்ஸை. ஒரு பாக்ஸில் வந்து 20 பீசஸ் இருக்கும், ஓகேவா? 20 பீசஸ் கிரேட் 1, இன்னொரு பாக்ஸ்னா 20 பீசஸ் கிரேட் 2. இந்த மாதிரி தான் வந்து யூகேலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும் கிளெஃப்ட். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமே ஒரு நம்பர் 9ல் விஎம், விபிஎம், ஹெச்எம் இந்த மாதிரி இருக்க கிரேட்ஸில் இருக்க பேட் கூட பேட்டை கட் பண்ணி செஞ்சதுக்கப்புறம் கிரெயின்ஸு, அப்பியரன்ஸு, வெயிட்டு, பேலன்ஸ், பஞ்ச் இது எல்லாமே நல்லா இருக்குன்னா அதை கூட கிரேட் 1ன்னு சொல்லி புஷ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நான் வந்து கிரேட் 1 பேட் கிரேட் 1 தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறேன். இப்போ கிரேட் 1 பேட் வந்து நான் எதுவுமே செலக்ட் பண்ணுறது இல்லை சார். நான் வந்து இப்போ யூகேலேருந்து என்ன கிரேடிங்கில் கிளெஃப்ட் வருதோ அதே கிரேடிங்லேயே தான் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறேன். இப்போ யூகேல இங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ கிரேட் 1னா வந்து கிரெயின்ஸ் நிறையா இருக்கணும், ஓகேவா, ரொம்ப க்ளோஸர் கிரெயின்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது கிரேட் 1ன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. வில்லோவோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் கிரேட் 1ன்றதை வந்து அங்கே செலக்ட் பண்ணி இங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 கிரெயின்ஸ்லையும் கிரேட் 1 பேட் வரும், 14 கிரெயின்ஸ்லையும் கிரேட் 1 பேட் வரும். ஸோ ரெண்டுமே கிரேட் 1 தான்.